அனைவருக்கும் சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள். இன்னையோட சிறப்பு என்னன்னு பார்க்கலாம். 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது. இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் போது நம்மளுக்கு தினம் தினம் நல்லது நடக்கும், நம்மளுக்கு சுபகாரியங்கள் நடக்கும், கஷ்டங்கள் நீங்கும், பணவரவு தடையில்லாம வரும். இது எல்லாமே நம்மளுக்கு நம்ம வரும் இந்த மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோட வர சித்ரா பௌர்ணமி இந்த தீபத்தை ஒரே தீபத்தை ஏற்றும் போது என்ன இலை தீபமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்ன இலைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இலை மேல இந்த ஒரு விளக்கை ஏற்றும் போது நம்மளுக்கு இருக்கிற கஷ்டங்கள் நீங்கும். சித்ரா பௌர்ணமி வந்து மே மாசத்துல வர இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. மிக சிறப்பு வாய்ந்த சித்ரா பௌர்ணமியை நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகள் வரவு வைக்கக்கூடிய சித்திரகுப்தர் தரிசித்த நாள்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. சித்திரகுப்தர் இன்னைக்கு தான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் அவர் அவதரித்தாராம். அதனால தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை வரவு வைக்கக்கூடிய சித்திரகுப்தர் அவதரித்த நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி என்று வழிபாடு செய்யும்போது பலவிதமான பாவங்களும் சாபங்களும் நீங்கும் என்றும் ஒரு பெரிய நம்பிக்கை அடிப்படையில் சித்திரகுப்தர் அப்படிப்பட்ட சித்ரா பௌர்ணமி அன்று வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கும் சுக்கிர பகவானுக்கு உகந்தது, மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்தது. இவங்க ரெண்டு பேரோட வழிபாடு கண்டிப்பான முறையில் வழிபட வேண்டியது. இன்னைக்கு சிவபெருமானுக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் பௌர்ணமி அன்று கிரிவலம் வரும் நினைப்பவங்க வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் திருவண்ணாமலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் கிரிவலம் வாங்க. சிவபெருமானை தரிசிச்சுட்டு வரது இன்னைக்கு ரொம்ப விசேஷம். கிரிவலம் முடிஞ்சால் செஞ்சுட்டு வாங்க. அப்படி செஞ்சுட்டு வரும்போது ரொம்ப விசேஷம், கூடுதல் பலனை கொடுக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இது 12 மாதங்கள்லையும் வர பௌர்ணமியை விட பௌர்ணமிகளில் தான் நிறைய பேர் கிரிவலம் வருவாங்க திருவண்ணாமலையில் போய். பௌர்ணமி வர 12 மாதத்தில் விட இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. உங்கள் வீட்டு பக்கத்தில் திருவண்ணாமலை இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு சிவபெருமானை நல்லபடியாக வழிபட்டுட்டு 9 முறை அந்த சாமியை கோயிலை வலம் வந்துட்டு நம்மளுடைய கஷ்டங்கள் நம்ம கோயிலை 9 முறை வலம் வந்து சுற்றிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு வரும்போது நம்மளுக்கு சக்தி வாய்ந்த பலனை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த சக்தி வாய்ந்த சித்ரா பௌர்ணமி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி என்று வந்தாலும் வியாழக்கிழமை ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு 9:51 ஆரம்பித்து பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமை மே 1 இரவு 11:07 வரை இருக்குது. வெள்ளிக்கிழமையில 10:12 ராவுகாலம் இருக்குது. மதியம் 3:04 யமகண்டம் இருக்குது. காலையில் சிவபெருமான் வழிபாடு செஞ்சிருங்க, மகாலட்சுமி வழிபாடு செஞ்சிருங்க. எல்லாம் முடிச்சுட்டு மாலை நேரத்தில் தான் முக்கியமான தீபம் ஏற்றுவது வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. ஏன் தெரியுமா? பௌர்ணமி நிலவு முழுமையாக பிரகாசமாக தெரியும் போது அந்த நேரத்தில் நம்ம கடவுள்கிட்ட என்ன கோரிக்கையோ சிவபெருமான் கிட்ட என்ன கோரிக்கையை வைக்கிறோமோ அது அப்படியே கிடைக்கும். சித்ரா பௌர்ணமி அன்று நம்ம வணங்கும் போது குடும்பத்தில் இருக்க ஒற்றுமை அதிகரிக்கும், மனக்கசப்புகள் நீங்கும். முடிஞ்சா அந்த தினத்தில் புதிதாக ஒரு நோட்டு ஒரு பேனாவை வாங்கி இரண்டையும் பூஜை அறையில் வச்சு அதை பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நோட்டில் பேனாவையும் அன்றாட பயன்படுத்திக் கொள்ளுங்க. இன்றே அதை சாமியை கும்பிட்டுட்டு அந்த நோட்டும் பேனாவையும் பயன்படுத்துங்க. நீங்கள் அதை வீட்டு கணக்கு எழுதவோ இல்லை பூஜை செய்ய சாமியோட ஸ்லோகங்கள் எழுதவோ இல்லை பசங்களுக்கு நோட்டு படிக்கிறதுக்கு புத்தகங்களில் எழுதுறதுக்கோ பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வெளியில் இருக்கவங்களுக்கும் நீங்கள் நோட்டு பேனாவை வாங்கி தரலாம், அன்னதானம் செய்யலாம். நம்ம எதற்காக இந்த நோட்டு பேனாவை வாங்குறதுக்கான காரணம் என்னன்னா, நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்று நோட்டு பேனாவை வைத்து அவரை மனதார வேண்டும் போது சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை புதிதாக எழுதுவார் என்பது நம்பிக்கை. அதற்காகத்தான் இதுவரை நாம் செய்த பாவ புண்ணிய கணக்குகள் குறைமானா இல்லை. அதற்கு என்ன அர்த்தம்னா, நாம் செய்யும் தான தர்மமும் கஷ்டப்படுவதற்கு உதவி செய்யும் போது அந்த பாவ புண்ணியங்கள் தான் குறையும்னு சொல்லுவாங்க. தானா குறையும். பௌர்ணமியில இருந்து சித்திரகுப்தர் வழிபாடும் போது இந்த புதிய பராபரவத்தில் வாழ்க்கையில் புதிய தொடக்கமாக அமையும் என்பதுதான் அர்த்தம். இவ்வளவு நன்மை இருக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமியை ரொம்ப எளிமையாக வழிபட்டு நம்ம அதை கடவுளை கண்டிப்பாக நம்ம அனைத்து நன்மைகளும் கிடைக்கும், நம்மளுடைய குறைகள் நீங்கும்னு, கஷ்டங்கள் குறையும்னு ஐதீகம். கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு செய்யுங்க. அதுபோக நாம் சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரே ஒரு தீபம் ஏற்றும் போது நம்மளுக்கு நல்லது நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும், எல்லாம் நடக்கும். என்ன இலைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டில் மருதாணி இலையை வச்சு அகல் தீபத்தில் நெய்யோ இல்லது உங்களை வீட்டில் சாமி கும்பிட பயன்படுத்தும் விளக்கேற்ற தீபம் எண்ணெயோ ஊற்றி ஏற்றலாம். அதுக்கப்புறம் திரி போட்டு ஏற்றணும். அந்த விளக்கு வந்து அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் எரிஞ்சா ரொம்ப நல்லது. அதனால் அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் இந்த விளக்கு எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எப்போ ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா, மாலை நேரத்தில் ஏற்றினா ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர ஓரை, அதாவது வெள்ளிக்கிழமையில் வர சுக்கிர ஓரை இரவு 8லேருந்து 9 ஏற்றுறது ரொம்ப நல்லது. எப்படி நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றமோ அது மாதிரி இந்த ஹோரை நேரத்தில் விளக்கேற்றது ரொம்ப விசேஷமானது. இந்த 108 பொருட்கள் அதிசக்தி வாய்ந்த ஒரு பொருளா இந்த மருதாணி இலை கருதப்படுகிறது. சுபகாரியங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய இந்த மருதாணி இலை வாசத்திற்கு மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறார். நம்முடைய வீட்டில் இருப்பார் என்பது ஐதீகம். அப்படி அதிசக்தி வாய்ந்த இந்த மருதாணி இலைக்கு ரொம்ப சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த விளக்கு எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும், அதாவது சித்ரா பௌர்ணமி அன்று முழு நிலவு வரும் 6 to 7 மணிக்குள்ள தெரியும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த விளக்கு ஏற்றலாம். இல்லைனா
சுக்கிரவார நேரத்தில் 8 to 9 அப்பயே நம்ம இந்த விளக்கை ஏற்றலாம். இந்த ஒரு தட்டு உங்களுக்கு என்ன தட்டு எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸில் எடுத்துக்கோங்க. அதில் மருதாணி இலைகளை நிரப்பி ரெண்டு விளக்கோ இல்லை ஒரு அகல் விளக்கோ வைத்து, அகல் விளக்கு இல்லைனா குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு வச்சு ஏற்றலாம். ஆனால் அகல் விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷமானது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அகல் விளக்கில் ஏற்றுங்க. நம்மளோட பூஜை அறையில ஏற்றுங்க. அதே மாதிரி நம்ம தினசரி விளக்க எந்த திசை நோக்கி விளக்கேற்றுறோமோ அந்த திசையிலேயே இந்த விளக்கு எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த தீபம் ஏற்றினால் என்னென்ன நன்மை கிடைக்கும், பலன் கிடைக்கும் பார்க்கலாம். மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். மருதாணி செடி என்பது மகாலட்சுமி சொரூபமாக கருதப்படும். இந்த இலையில் மீது விளக்கு ஏற்றும் போது அஷ்டலட்சுமி கடாட்சமும் செல்வ வளமும் பெருகும். கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும். மருதாணியில் மங்களகரத்தோடு மறுரூபமான மருதாணி தாம்பலத்திலும் பரப்பி விளக்கு ஏற்றுவதால் தம்பதியருக்கு கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை நீங்கும். 5 அல்லது 11 வாரம் ஏற்றும் போது ரொம்ப நாட்களாக இருக்கும் பண கஷ்டமும் கடன் சுமையும் குறைய ஆரம்பிக்கும். இதோட இந்த விளக்க நம்ம முதல் வாரமாக இந்த பௌர்ணமி தினத்தன்று வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி அன்று முதல் வாரமாக இந்த விளக்கு வழிபாட ஆரம்பிச்சு நீங்கள் 9 வாரம் வரையோ இல்லை 11 வாரம் வரையோ இந்த வழிபாடு செய்யும்போது நம்மளோட அனைத்து கஷ்டங்களும் நீங்கன்றது ஐதீகம், நம்பிக்கை. நம்மளோட நம்பிக்கையோட இந்த வழிபாடை செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, எதிர்மறை ஆற்றல், நெகட்டிவ் எனர்ஜி நீங்கி மருதநிலையின் குளிர்ச்சித்தன்மை வாய்ந்தது. மருதநிலை குளிர்ச்சித்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஆன்மீக ரீதியாகவும் வீட்டில் இருக்கக்கூடிய மன நிம்மதி, எதிர்மறை ஆற்றல், அதாவது நெகட்டிவ் மன நிம்மதி கிடைக்கும். எதிர்மறை ஆற்றலை நீக்கி, அதாவது நெகட்டிவ் எனர்ஜி நீக்கிட்டு நம்மளுடைய மன நிம்மதி கிடைக்கும். எதிர்மறை ஆற்றல் நெகட்டிவ் எனர்ஜி நீக்கி நேர்மறை ஆற்றலில் சக்தியாக தரும் இருந்து நம்மளோட நம்பிக்கை, நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அடுத்தது திருமண தடை இருக்கக்கூடியவங்களுக்கு, வீட்டில் சுபகாரியங்கள் தள்ளி போகக்கூடியவங்களுக்கும் இந்த தீபம் மகாலட்சுமி தாயாருக்கு அல்லது துர்க்கையம்மனுக்கோ ஏற்றும்போது அந்த காரிய தடைகள் நீங்கும். இந்த தீபத்தை வெள்ளிக்கிழமைகள் ஏற்றுவதோ அல்லது பௌர்ணமி தினத்தில் ஏற்றுவதோ ரொம்ப நல்லது. ஆனால் இந்த முறை இரண்டும் ஒரே தினத்தில் வரும் சிறப்பு வாய்ந்த இந்த பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி என்று ஏற்றி வழிபடும் போது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால இன்னிலிருந்து ஆரம்பிச்சிருங்க இந்த வழிபாடை. இதை ஆண்களோ பெண்களோ இல்லை குடும்பத்தில் இருக்க குழந்தைகளோ வச்சு இந்த விளக்கை ஏற்றி வழிபடலாம். நம் மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதலும் கோரிக்கைகளும் வைத்து மகாலட்சுமி தாயிடம் வேண்டலாம். இந்த விளக்கு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரை ஏற்றிவிட்டு பிறகு விளக்கை குளிர வைத்து மறுநாள் இந்த மருதாணி இலைகளை தூக்கி போடாமல், இந்த மருதாணி இலையை என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அந்த மருதாணி இலையை தூக்கி போடாமல் தண்ணியில் தூக்கி போடுவாங்க. தண்ணியில் விடுறதோ இல்லை தூக்கி போடுறதோ இல்லாமல் இந்த மருதாணி இலையை மறுநாள், அதாவது சனிக்கிழமை காலை அந்த மருதாணி இலைகளை அரைத்து நம்மளோட கைகளில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது உள்ளங்கை, வலது கையில் உள்ள உள்ளங்கை இந்த மருதாணி இலையை அரைச்சி சாஸ்திரக்காது எல்லாரும் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வச்சா ரொம்ப நல்லது. சாஸ்திரத்துக்காது ஒரு சின்னதாக உள்ளங்கையில், வலது கை உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. இது வைக்கிறதுனால செல்வ கடாட்சம் கிடைக்கும். வரும் நாட்களில் நம்மளோட வாழ்க்கையில் பல மாற்றங்களை தரும். குறிப்பாக வரும் நாட்களில் செல்வமும் வளமும் சுகமாக அமையும். சித்திரகுப்தர் சிறந்த நாள் அன்று புதிதாக ஆரம்பிக்க கஷ்டப்படுவதற்கு தானம் செய்யலாம். கட்டிட வேலையோ வெயில வேலை செய்கிறவங்களுக்கோ நீங்கள் உங்களால் முடிஞ்சதை வாங்கி தரலாம். உணவோ உடையோ செருப்போ தண்ணீரோ மோரோ இது மாதிரி எதனால நம்ம தானமாக இன்னைக்கு தரலாம், தானம் செய்யலாம். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம், அதையும் நீங்கள் செய்யலாம். இன்னைக்கு இது எல்லாத்தையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம். நம்பிக்கையோட செய்யுங்க. இது நம்மளுக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் பிற்காலத்திற்கும் புண்ணியங்களை தரும், பாவங்களை குறைக்கும்னு ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை தான். இந்த எல்லாத்தையுமே உங்களுக்கு நம்பிக்கையோட செய்யுங்க எல்லாரும். இது பல பேருக்கு இந்த வீடியோ வந்து சிரிப்பாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம். ஆனால் இந்த வீடியோவோட அர்த்தங்கள் நிறைய இருக்குது. சித்திரகுப்தருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நம்மளோட சித்ரா பௌர்ணமி வந்து சிவபெருமானுக்கு, மகாலட்சுமி தாயாருக்கு, அது மட்டும் முருகருக்கு எல்லாம் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சித்திரகுப்தர் இன்னைக்கு அவதரிச்ச நாள்னு சொல்லுவாங்க. சித்திரகுப்தருக்கு ஒரு கோவிலே இருக்கான். அது நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கிறேன். காஞ்சிபுரத்தில் இருக்க அங்கே சித்திரகுப்தருக்குனே ஒரு கோவில் இருக்கான். அவருக்கு இன்னைக்கு விசேஷ வழிபாடு இருக்குமா. முடிஞ்சா நீங்கள் போய் பாருங்க, ரொம்ப நல்லது. காஞ்சிபுரத்தில் பக்கத்தில் இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே சித்திரகுப்தர் கோயில் இருக்கிறது தெரியல, போய் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு ரொம்ப நல்லது. வழிபாடும் சிறப்பு வழிபாடும் நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சாமி கும்பிடும்போது சிவபெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் நம்ம சித்திரகுப்தருக்கும் சேர்த்து வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் கிடைக்கும்னு ஐதீகம். அதனால நம்பிக்கையோட இந்த வழிபாடை செஞ்சுட்டு எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிய வச்சிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தோன்னே இந்த வீடியோவை உங்களுக்கு தெரியாதவங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த ஷேர் பண்ணுங்கள். அவங்களே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்பிக்கை இருந்தால் இந்த வழிபாடு செய்யுங்க. இதோட அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அனைவருக்கும் நன்றி.